ஈசாக்கு முதியவராகி அவர் கண்கள் பார்வை மங்கிய போது தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, மகனே, இதோ நான் முதியவனாகிவிட்டேன், என் சாவு நாள் எனக்குத் தெரியாது. ஆகையால் நீ உன் கருவிகளான அம்பரா தூணியையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு வயல்வெளிக்குச் சென்று எனக்காக வேட்டையாடி வா. நான் உண்பதற்கும் என் உயிர் உனக்கு ஆசி வழங்குவதற்கும் எனக்கு பிடித்தமான உணவைச் சமைத்துக் கொண்டு வா என்றார். ஈசாக்கு ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தம் அன்பு மகன் யாக்கோபிடம், நீ இப்பொழுது நான் சொல்வதைக் கேட்டு நம் மந்தையிலிருந்து 2 நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வா. நான் உன் தந்தைக்கு பிடித்தமான உணவைச் சமைப்பேன். நீ அதை அவருக்கு கொண்டு போய் கொடுப்பாய். அவர் தம் இறப்புக்கு முன் உனக்கு ஆசி வழங்குவார் என்றார். அதற்கு யாக்கோபு, என் சகோதரன் ஏசா ரோமம் உள்ளவர், நானோ ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தந்தை என்னை தொட்டு பார்த்தால் நான் அவரை ஏமாற்றுபவன் எனத் தெரிந்து சாபத்தை வருவிப்பேனே தவிர ஆசியை பெறமாட்டேன் என்றார். ஆனால் ரெபேக்கா, உன் சாபம் என் மேல் இருக்கட்டும் என்று கூறி வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலால் அவன் கைகளையும் ரோமமில்லாத கழுத்தையும் மூடி ஏசாவின் ஆடைகளை அவனுக்கு உடுத்தினார். யாக்கோபு தன் தந்தையிடம் சென்று, தந்தையே என்றார். அவர், யார் நீ மகனே என்று கேட்டார். யாக்கோபு, நானே உம் தலைமகன் ஏசா என்றார். அவர், குரல் யாக்கோபின் குரலாயிருக்கிறதே, கைகளோ ஏசாவின் கைகளாயிருக்கின்றன் என்று ஐயுற்றார். ஆயினும் அவரை அடையாளம் காணாமல், கடவுள் உனக்கு வானத்தின் பனியையும் நிலத்தின் செழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சை இரசத்தையும் அருள்வாராக என்று ஆசி வழங்கினார். யாக்கோபு தன் தந்தையை விட்டு புறப்பட்டவுடனே ஏசா வேட்டையாடி திரும்பி வந்தான். அவன் தன் தந்தைக்கு உணவைக் கொண்டு வந்து உண்மை வெளிப்பட்டதும் ஈசாக்கு மிகுந்த நடுக்கமுற்றார். ஏசாவோ துயரத்தால் மனமுடைந்து, தந்தையே, என்னையும் ஆசீர்வதியும் என்று உரத்த குரலில் ஓலமிட்டு கதறினான். ஏசா, யாக்கோபு என் பிறப்புரிமையையும் இப்போது என் ஆசியையும் பறித்துக் கொண்டான் என்று கூறி யாக்கோபை கொன்றுவிடுவதாக தனக்குள் சூளுரைத்தான். ரெபேக்கா இதையறிந்து யாக்கோபை தன் சகோதரன் லாபான் இருக்குமிடமான காரானுக்கு தப்பி ஓடச் சொன்னார். மனிதனின் தந்திரங்களும் தவறான திட்டங்களும் தற்காலிகமாக வென்றாலும் இறுதியில் இறைவனின் திட்டமே நிலை நிற்கும். யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் மனித பலவீனங்களையும் தாண்டி இறைவனின் இறையாண்மையால் நிறைவேறியது என்பதை இக்கதை காட்டுகிறது.